அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். படமுடை அரவினொடு பனிமதி அதனைச் சூடி கடமுடை உரிவை மூடிக் கண்டவர் அஞ்ச அம்ம இடமுடை கச்சி தன்னுள் ஏகம்பம் மேவினான் தன் நடமுடை ஆடல் காண ஞாலம்தான் உய்ந்த ஆரே என்று நாவுக்கரசரால் பாடப்பெற்ற நகரேஷு காஞ்சி என்று போற்றப்படும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் ஆலயம்தான் இன்று ஸ்தல வரலாறாக பார்க்க உள்ளோம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் பழைய சமய நூல்களில் திருக்கச்சி ஏகம்பம் என்றே குறிப்பிடப்படுகிறது. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். ஏகம் ஆம்பரம், அதாவது ஒற்றை மாமரம் தல விருட்சமாக கொண்ட திருக்கோயில் இதுவாகும். அத்தலவிருட்சத்தின் அடியில் ஏகாம்பரநாதரை ஏலவார் குழலி அம்மை கைப்பிடித்ததனால் மாவடி என அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு திருமணமும் மாவடியில் நடப்பது சிறப்பு என கருதி அங்கு திருமணங்கள் நடைபெறுகின்றன. தெற்கு ராஜகோபுரம், பல்லவ கோபுரம், மேற்கு கோபுரம் என 3 ராஜகோபுரங்களை கொண்டது இத்திருக்கோயில். தெற்கு ராஜகோபுரம் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டதாகும். பிருத்திவி, அதாவது மண் தலம் என்று பஞ்சபூதங்களில் பூமியின் நிலத்திற்குரிய தலமாக இத்தலம் போற்றப்படுகிறது. கிழக்கு திசை நோக்கி இருக்கும் ஏகாம்பரநாதர் சந்நிதியில் மணல் லிங்கம் உள்ளது. கருவறை பிற்கால பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்டதற்கு சான்றாக சோமாஸ்கந்தர் வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. சுந்தரர் இடக்கண் பெற்ற திருத்தலம் இதுவாகும். பன்னிரு திருமுறையில் சம்பந்தர் 44 பாடல்களும், அப்பர் 70 பாடல்களும், சுந்தரர் 11 பாடல்களும், மாணிக்கவாசகர் 1 பாடலுமாக 126 பாடல்கள் பாடியுள்ளனர். சிவபெருமான் கைலியில் வீற்றிருந்த போது பார்வதி அங்கே விளையாட்டாக சிவபெருமானின் திருக்கண்களை தம் 2 கரங்களால் மூடினார். அவ்வேளையில் எல்லா உலகங்களிலும் இருள் சூழ்ந்து கொண்டது. உடனே சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்து இருளை அகற்றினார். பார்வதி தம் விளையாட்டு வினையானதை எண்ணி அறியாமல் செய்த பிழையை மன்னித்தருள சிவபெருமானை வேண்டினார். சிவபெருமான் பார்வதியின் வேண்டுகோளின்படி சைவ சித்தாந்தத்தின் சிறப்பை எடுத்துச் சொல்லி தம்மை ஆகமத்தின்படி பூஜிப்பதுதான் சிறந்த வழி என்று எடுத்துரைக்கிறார். உலகம் உய்யவும் ஆகம வழியின்படி ஈசனை பூஜிக்கவும் கையிலையிலிருந்து பார்வதி தேவி முதலில் மாங்காடு வந்து நெருப்பில் தவம் செய்து பின் ஈசனின் ஆணையால் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளினார். கம்பையாற்றங்கரையில் மண்ணில் சிவலிங்கத்தை செய்து பூஜித்து வந்தார். அன்னைக்கு அருள் பாலிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு மாமரத்தின் மூலத்திலிருந்து தோன்றினார். உமையம்மை தவநிலையிலேயே இருந்ததால் தவத்தை கலைக்க எண்ணிய சிவபெருமான் கொட்டிச்சேதம் என்ற திருநடனத்தை கையில் உடுக்கையும் காலில் தண்டையும் ஒலிக்க ஆடினார். எனினும் பார்வதியோ தவத்தில் ஆழ்ந்திருந்தார். அதை கண்ட சிவபெருமான் அது பொழுது கம்பைமாநதி பெருக்கெடுத்து செல்லும்படி செய்ய பாய்ந்து வரும் வெள்ளம் கண்டு பார்வதி தன்னால் பூஜிக்கப்படும் லிங்கம் தண்ணீரில் அடித்து செல்லாதவாறு சிவலிங்கத்தை கைகளால் அணைத்து கொண்டார். அப்போது சிவபெருமான் மாமரத்தின் அடியில் பவளக்கம்பம் போல் தோன்றி அம்மைக்கு அருள் பாலித்தார். இது முத்தி தரும் 7 தலங்களுள் முதன்மையானது. இங்கு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் என்னும் 3வரும் பூஜித்த லிங்கங்கள் இருக்கின்றன. அவைகள் முறையே வெள்ளக்கம்பம், கள்ளக்கம்பம், நல்லக்கம்பம் என்னும் பெயர்களுடன் விளங்குகின்றன. இதனாலும் திருவேகம்பம் என்ற பெயர் பெற்றது. திருவொற்றியூரிலேயே இருப்பேன் என்று ஈசனுக்கும் சங்கிலியாருக்கும் அளித்த வாக்கை சுந்தரர் மீறியதால் திருவொற்றியூர் எல்லையை தாண்டியதும் 2 கண் பார்வையும் அறியப்பெற்றார். சுந்தரர் பின்னர் காஞ்சிபுரம் வந்து காணக்கண்ணடியேன் பெற்றவாறே என்று ஏகாம்பரநாதர் மேல் பதிகம் பாடிட இறைவன் மனமிறங்கி இடக்கண் பார்வையை கொடுத்தருளினார். மற்றொரு கண்ணின் பார்வை திருவாரூரில் பெற்றார். இக்கோவிலின் சிவாச்சாரியராக இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரால் கந்த புராணம் இயற்றப்பட்டது. திருஞான சம்பந்தர் அருளிய திருக்கடைக்காப்பு திருமுறையை நானும் வாரஸ்ரீ அவர்களின் பக்தி பாடலை திருமதி பவானி சேகர் அவர்களும் பாடியுள்ளோம். மேலும் பார்ப்போம். மறையானை மாசிலா புன்சடை மல்கு வெண் பிறையானை பெண்ணோடு ஆனாகிய பெம்மானை இறையானை ஏற்கொள் கச்சித்திரு ஏகம்பத்து உறைவானை அல்லது உள்காதெனதுள்ளமே
அந்தண் பூங்கச்சி ஏகம்பனை அம்மானை கந்தன் பூங்காழியூரன் கலிக்கோவையால் சந்தமே பாடவல்ல தமிழ்ஞான சம்பந்தன் சொல் சந்தமே பாடவல்ல தமிழ்ஞான சம்பந்தன் சொல் பாடி ஆட கெடும் பாவமே தமிழ்ஞான சம்பந்தன் சொல் பாடி ஆட கெடும் பாவமே ஏகாம்பரேஷனே ஏகலிங்கனே ஏகாம்பரேஷனே ஏகலிங்கனே சிவகாஞ்சி தவமேற்கும் கங்கேஷனே ஏகாம்பரேஷனே ஏகலிங்கனே சிவகாஞ்சி தவமேற்கும் கங்கேஷனே கதிரழகின் உதயமாய் காமாட்சி இதயமாய் கதிரழகின் உதயமாய் காமாட்சி இதயமாய் காட்சி கொண்டு ஆட்சி செய்யும் சர்வேசனே காட்சி கொண்டு ஆட்சி செய்யும் சர்வேசனே சங்கர சங்கரனே ஏகாம்பரேஷனே நிலமாக தலம் வாழும் பூதலிங்கனே சங்கர சங்கரனே ஏகாம்பரேஷனே நிலமாக தலம் வாழும் பூதலிங்கனே ஏகாம்பரேஷனே ஏகலிங்கனே சிவகாஞ்சி தவமேற்கும் கங்கேசனே சிவகாஞ்சி தவமேற்கும் கங்கேசனே ஒரு மாமர நிழல் ஓரம் திருமாமணல் உருவாகி உமையணைக்க அருளளிக்கும் ஏகம்பனே ஒரு மாமர நிழல் ஓரம் திருமாமணல் உருவாகி உமையணைக்க அருளளிக்கும் ஏகம்பனே ஓரைந்து முகமுடனே மூவைந்து விழியுடனே ஓங்கி நின்று தாங்குகின்ற காமபீட ஓரைந்து முகமுடனே மூவைந்து விழியுடனே ஓங்கி நின்று தாங்குகின்ற காமபீடனே பொறுமையோடு தங்கும் இந்த பூமி நம்மை என்றும் பொறுமையோடு தங்கும் இந்த பூமி நம்மை என்றும் புவியான ஈசனே பொறுமையின் ஒரு வரையறையே சங்கர சங்கரனே ஏகாம்பரேஷனே நிலமாக தலம் வாழும் பூதலிங்கனே சங்கர சங்கரனே ஏகாம்பரேஷனே நிலமாக தலம் வாழும் பூதலிங்கனே ஏகாம்பரேஷனே ஏகலிங்கனே சிவகாஞ்சி தவமேற்கும் கங்கேசனே சிவகாஞ்சி தவமேற்கும் கங்கேசனே இருநாழை நெல் கொண்டாய் இமவானின் மகளென்பாள் அறம் வளர்க்க தயவு கொண்ட ஏகம்பனே இருநாழி நெல் கொண்டாய் இமவானின் மகளென்பாள் அறம் வளர்க்க தயவு கொண்ட ஏகம்பனே ஈசாதி ஈசன் முன்னை இமையோரின் நாதன் முன்னை என்றும் மண்ணில் காணும் காட்சி பேரு ஈசனே ஈசாதி ஈசன் முன்னை இமையோரின் நாதன் முன்னை என்றும் மண்ணில் காணும் காட்சி பேரு ஈசனே
இறுகி நிற்கும் ரூபம் மனம் இழகி நிற்கும் யோகம் நீ இறுகி நிற்கும் ரூபம் மனம் இழகி நிற்கும் யோகம் ஏகாம்பரேசனே உருகிய மனம் தினம் நிறைந்திடும் சங்கர சங்கரனே ஏகாம்பரேசனே நிலமாக தலம் வாழும் பூதலிங்கனே சங்கர சங்கரனே ஏகாம்பரேசனே நிலமாக தலம் வாழும் பூதலிங்கனே ஏகாம்பரேசனே ஏகலிங்கனே சிவகாஞ்சி தவமேற்கும் கங்கேசனே கதிரழகின் உதயமாய் காமாட்சி இதயமாய் கதிரழகின் உதயமாய் காமாட்சி இதயமாய் காட்சி கொண்டு ஆட்சி செய்யும் சர்வேசனே காட்சி கொண்டு ஆட்சி செய்யும் சர்வேசனே சங்கர சங்கரனே ஏகாம்பரேசனே நிலமாக தலம் வாழும் பூதலிங்கனே சங்கர சங்கரனே ஏகாம்பரேசனே நிலமாக தலம் வாழும் பூதலிங்கனே ஏகாம்பரேசனே ஏகலிங்கனே சிவகாஞ்சி தவமேற்கும் கங்கேசனே சிவகாஞ்சி தவமேற்கும் கங்கேசனே